வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார்ட்டை எப்படி நம்ம திரும்ப திரும்ப பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகே, ஒரு சார்ட்டை ஒரு முறை பார்த்துட்டு ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. சார்ட்டை மீண்டும் மீண்டும் பார்த்தா தான் நம்ம ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். முதல்ல சார்ட்டை பார்த்து ப்ரைஸ் எங்கே போகுது, எங்கே லோவாக இருக்குது, எங்கே ஹையாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கரெக்டுங்களா? செகண்ட் டைம் இந்த சார்ட்டை பார்க்கும்போது எது ரெசிஸ்டன்ஸு, எது சப்போர்ட்டு, எது ரெசிஸ்டன்ஸு அப்படி பார்க்க ஆரம்பிப்போம். தேர்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அதே சார்ட்டை மீண்டும் பார்க்கும்போது முன்னாடி இருந்த ப்ரைஸ் மூமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? முன்னாடி எப்படி போச்சு, அதுக்கப்புறம் எப்படி போயிட்டுருக்குங்க. இப்படியே தொடர்ந்து நீங்கள் சார்ட்டை ஸ்டடி பண்ணும்போது தான் உங்களுக்கு பேட்டர்னும் ஃபெமிலியர் ஆகும், டெசிஷன் மேக்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டை ஒரு தடவை பார்த்தா சார்ட்டு தான் தெரியும், தினமும் பார்த்தா தான் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி தெரியும். கரெக்டுங்களா? ஸோ சார்ட்டை படிப்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் ப்ராஃபிட்டை மட்டும் தேடாதீங்க, முதல்ல சார்ட்டை படிக்க கற்றுக்குங்க. சார்ட்டு புரிந்தால் டிசிஷன் எடுக்கிற கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி, இப்போ இதை பார்த்தோன்னே என்ன தெரியும், ஓகே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இன்னைக்கு இறங்கி இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஸோ இதை லைனு எல்லாத்தையும் முதல்ல எடுத்துடணும்னு நம்ம சொல்லிடுவோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ லெவல் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று போயிட்டுருக்குது. கரெக்டுங்களா? இப்படி போடுங்க, இப்படி ஒரு லைன் போடுங்க. ஓகே, அதே லைனை இங்கே ஒன்று போடுங்க. என்ன ஆகிட்டுருக்கு பாருங்கள், இங்கே போனோம்னா திரும்ப வருது, திரும்பி இங்கே போச்சு, மறுபடியும் இங்கே வந்தது, திரும்ப இங்கே போயிட்டு என்ன பண்ணுது, இங்கே வந்துட்டுருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, இங்கே டச் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகும். அந்த மாதிரி பேட்டர்ன் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை நம்ம பார்க்குறோம் டே டைமில். ஓகே, ட்ரேடில். ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் இப்போ நீங்கள் ஏறுன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போகலாமா? கிடையாது. கரெக்டுங்களா? இந்த இறங்குற சமயத்தில் சில ஸ்டாக்ஸ் ஏறும், பட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய் வாங்க போகிறீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் நீங்கள் எப்போ போய் வாங்குவீங்க, 5 மினிட்ஸில் போய் வாங்குவீங்க. ஓகே, இப்போ ஹை டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம இப்படி சொன்னோம். ஓகேங்களா? ஸோ இப்போது டவுனில் போயின்னு இருக்குதுன்றப்போ இது இது 23,900 வரைக்கும் கூட போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. கரெக்டுங்களா? 23,800 900 இப்படி வந்ததுன்னா கூட. ஓகே, ஸோ இப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்தாலும் இங்கே திரும்ப இப்படி போகணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பையர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் புக் பண்ண தான் செய்வாங்க. கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி திரும்ப போகும். பயப்படுத்தாங்க, மார்க்கெட் எங்கேயும் ஓடிடாது. ஓகேங்களா? சரி, ஓகே, நாம் 1 ஹவர் சார்ட்டில் போவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெய்லி இதில் போட்டோம். கரெக்டுங்களா? இதில் பார்த்தீங்க, இப்போ நம்ம 1 ஹவரில் மறுபடியும் இதே லைனை நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் சொல்லுங்கள், நீங்கள் டெய்லி ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 ஹவரும் 5 மினிட்ஸும் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டுக்கு போயின்னு இருக்குது அப்படின்றது இந்த சார்ட்டு இதில் லைனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இது ஒரு பேட்டர்ன் இப்படி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எதுவுமே கிராஸ் பண்ணல, இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஒரு பெரிய செல்லர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி வந்தாங்க, அவங்களால இது தாண்டி போக முடியல. மறுபடியும் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் பையர்ஸுக்கு வந்தாங்க, பட் செல்லர்ஸுக்கு இது பண்ணாங்க. திரும்ப பையர்ஸ் கொஞ்சம் இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சிச்சு, இதை கிராஸ் பண்ண முடியல. திரும்ப என்ன பண்ணாங்க, செல்லரு டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. கீழே கொண்டு இதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தாங்க, கீழே கொண்டு வர முடியல. திரும்பி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, வர முடியல. திரும்பி செல்லர்ஸ் ஓகே ரொம்ப அதிகமானாங்க, திரும்ப இங்கே வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸினுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கே பையர்ஸே வரல, சரி போட்டோம்னு சொல்லிட்டு இப்படியே வந்தது. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பையர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு 2 கேண்டில் இங்கே வந்துருக்குது. மறுபடியும் இதை தாண்டி போக முடியல. இதை தாண்டி போனால் தான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த வரைக்கும் திரும்ப என்ன பண்ணது, இது கூட ஏன் வந்தது, இந்த இடத்துல போய் ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல திரும்பி இருக்குது, அதனால் இங்கே திரும்பிடுச்சு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுது, கீழே
வருது. அப்போனா உங்களுக்கு ஸ்டெப் மாதிரி இது வந்து இதை கிராஸ் பண்ணல, அப்போ இது வந்து இதை கிராஸ் பண்ணல. ஸோ அப்போ என்ன ஆகணும், திரும்ப கீழே வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு போகணும். இப்படி போயிட்டு திரும்பி கீழே வர மாதிரி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் நேற்று ஒரு லைனை போட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு லைனை போட்டு ஓகே இப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இருந்தாலும் இப்படி வந்தது, இப்படி போயிட்டு இங்கே போய் தொட்டுட்டு திரும்ப கீழே வரணும், இல்லாட்டி இதை கிராஸ் பண்ணி மேலே போய் திரும்ப இப்படி வந்து வரணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இது போகணுன்னா என்ன பண்ணணும், இது ஒன்று இப்படி வந்து திரும்ப இப்படி போயிட்டு இப்படி வந்து திரும்ப அப்படி போகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது அந்த ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 ஹவரில் பார்த்துட்டீங்க. கரெக்டுங்களா? 1 ஹவரில் பார்த்த பிறகு ஸோ என்ன நடக்கணும் அப்படின்றத இப்போ நீங்கள் மறுபடியும் 5 மினிட்ஸ் போங்க. ஓகே, ஸோ 1 ஹவரில் ஒரு லைன் போட்டீங்க. கரெக்டாக எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இது வந்து இப்படி வந்து இதை வந்து தொட்டுட்டு போகணும், இல்லாட்டி மறுபடியும் செல்லர்ஸனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி போகும்போது மறுபடியும் இதுக்கு இந்த லைனுக்கு வர்றதுக்கு உண்டான வந்து திரும்ப போகிறதுக்கு இருக்குது. கரெக்டாக? பட் இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது எப்படி பார்த்தாலும். ஸோ இப்போ இங்கே ஒரு லைனை போடுவோம், இந்த இடத்துல ஒரு லைனை போடுவோம், இங்கே எதெல்லாம் மீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடம், இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரகிளை தாண்டிச்சுன்னா மறுபடியும் எங்கே வரும், கீழே தான் வரும் இது வரைக்கும் வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம 5 மினிட்ஸில் போகிறோம். 5 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதனுடைய பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்க இல்லையா, அது ஒரு பேட்டர்ன். இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஓகே இப்படி போடுங்க, நம்மளுடைய ஜிக்ஜாக் பேட்டர்ன் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்தே போடுங்க, என்ன ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். இங்கே திரும்ப போயிட்டு இங்கே வந்து இங்கே எடுத்திருந்தால் இது இவ்வளோ தூரம் ப்ராஃபிட். ஸோ இப்போ இங்கே வந்துருக்குது மறுபடியும். இது என்ன போயிட்டு 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 இப்படியே போயின்னு இருக்கோம் கிடையாது. இதை தாண்டி மறுபடியும் இப்படி போச்சுன்னா மறுபடியும் இதை கிராஸ் பண்ணும், அடுத்தது இதை கிராஸ் பண்ணும், அடுத்தது 24,300. கரெக்டுங்களா? ஸோ ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே போகும், ஸோ 24,378. அதுக்கப்புறம் இங்கே இதை கிராஸ் பண்ணணும், அப்புறம் இதை கிராஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது வந்து போச்சுன்னா மறுபடியும் இதை கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு திரும்ப இப்படி வந்து இப்படி தான் மேலே போகணும். இல்லை இந்த லைனை வந்து அது கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சிச்சுன்னா என்ன பண்ணணும், வெளியே வந்துடணும். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இங்கே தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இருக்கிற பேட்டர்ன் பிரகாரம் இதில் பட் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும்னா ஓகே, இப்போ கசாமுசன் நம்ம லைன் போடுறோம். ஓகே, இது வந்து இன்பிட்வீனில் போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்மளுடைய இது என்ன, ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆனது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டுங்களா? அப்படியே ஃபுல்லாக ஃபால் ஆச்சு. திரும்பி படிக்கட்டு போட்டு ஸ்டெப்பு போட்டு இப்படி வருது. ஆனால் இந்த இடத்துல வந்தோடனே மறுபடியும் போகுது, திரும்ப வந்தோடனே திரும்ப மேலே போகுது, இப்படியே போயிட்டுருக்குது இன்றைக்கி. ஸோ இது மறுபடியும் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்கிறான்னா அடுத்தது எங்கே போகணும், இந்த கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணலாம்.
ஓகேங்களா? இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் 1 ஹவரில் போய் பார்க்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்தால் மறுபடியும் வந்து திரும்ப போகணும், இல்லை இதை தாண்டி க்ளோஸ் வச்சிச்சுன்னா கீழே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ சார்ட்டை வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம், ஓகே, கொஞ்சம் பையர்ஸ் வந்தான், செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் மறுபடியும் வந்தான், கொஞ்சம் மறுபடியும் பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க, திரும்பி செல்லர்ஸு கம்மியாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லர்ஸ், கரெக்டாக, அப்புறம் கொஞ்சம் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இப்போ கொஞ்சம், அப்போ செல்லர்ஸினுடைய இது வந்து கம்மியாகிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்படி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும், பையர்ஸு வரவாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் திரும்புது அப்படின்றப்ப நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்போவும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. இதை கிராஸ் பண்ணிக்க போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகே. ஸோ சார்ட்டை வந்து திரும்ப திரும்ப படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே. ஸோ நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. நம்ம ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே. இப்போதைக்கு இதுதான். தேங்க்யூ வெரி மச் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.